2007 வருஷம் பி. வாசு இயக்கத்தில் அவரோட மகன் சக்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தொட்டால் பூ மலரும். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற அரபு நாடே அசந்து நிற்கும் அழகிய என்ற பாடல் செம ட்ரெண்ட் ஆச்சு. அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ. இந்த பாடல்ல ஃபர்தாவோட பேருந்தில் அமர்ந்திருந்த நடிகை தான் ரசிகர்களே கவனத்தை பெற்றாங்க. அவங்க பேர் தான் கௌரி முஞ்சால். அடுத்தடுத்து கோலிவுட்ல வலம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அல்லு அர்ஜுன் நடிப்பில் கடந்த 2005 வருஷம் தெலுங்குல வெளியான படம் தான் பன்னி. இந்த படம் அல்லு அர்ஜுனுக்கு மட்டுமில்லாமல் இதன் மூலமா திரையுலகில் அறிமுகமான கௌரி முஞ்சாலுக்கு முக்கிய படமாவே அமைஞ்சது. இந்த படத்துல நடிச்ச கௌரி முஞ்சால் ரசிகர்களை கவர்ந்தாங்க. அடுத்தடுத்து கன்னடம், தெலுங்கு படங்கள்ல நடிச்சாங்க. தொட்டால் பூ மலரும் படம் மூலமா தமிழ் சினிமாவில் நுழைஞ்சாங்க. 2008 வெளியான சிங்கக்குட்டி படத்தில் நடிச்சாங்க. அது அவங்களுக்கு 2வது தமிழ் படம். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க தமிழ் சினிமாவுக்கு வரல. 2011 வருஷம் மலையாளத்தில் வெளியான ரேஸ் தான் அவங்களோட கடைசியாக நடித்த படம். தொடர்ந்து சினிமாவிலிருந்து விலகிட்டாங்க. இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க. கௌரி முஞ்சாலோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வருது. இப்போ அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அப்போ இருந்த அதே தோற்றம் இல்லாட்டாலும் அந்த கவர்ச்சி இன்னுமே இருக்குது. அவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. கௌரி முஞ்சாலுக்கு இப்போ 39 வயசு. அவங்க டெல்லியில வசிச்சுட்டு வராங்கன்னு இன்னும் திருமணம் செஞ்சுக்கலன்னு சொல்லப்படுது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.